ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட சிண்டுவோட அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்களா, என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சிண்டு ரொம்ப நாள் கழித்து அவங்கள பார்க்குறான். ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 டேஸில் அவங்கள பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அவன் பார்க்குறான். அவன் ஆனால் இப்போ வரைக்கும் அதே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். சிண்டுவோட குணமே இதுதான். புதுசாக யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள நியூ மெம்பர் மாதிரியே பார்க்க மாட்டான். நம்ம எங்ககிட்ட எப்படி விளையாடுறானோ சேம் அதே மாதிரி தான் விளையாடுவான். அவளை போட்டு ரொம்ப வறுத்து எடுத்துட்டான். அவளும் கட்டில் மேலேயும் உட்கார வச்சு நாங்கள் பண்ணோம். அப்படியே மேலே ஏறி ட்ரை பண்ணுறான். அவங்க கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். ரொம்ப அமக்கலம் பிடிச்ச பையன், ரொம்ப குறும்புக்கார பையனும் கூட. செம்மையாக அமக்கலம் பண்ணுவான். புதுசாக வந்திருக்காங்கன்ட்டு நான் அதனால் பிடிச்சு வச்சுக்கிட்டேன் அவனை. சரி கொஞ்ச நேரம் அப்படியே கம்முனுருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதாவே இல்லை. நான் அவங்க கூட விளையாடியே தான் தீருவேன், என்னை விடுங்கள்னு ஒரே அடம். அவனுக்கு புதுசாக யாருன்னா வந்துட்டால் அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பான். அவனுக்கு யாரை பார்த்தாலும் பிடிக்கும். ஸ்பெஷல் ரொம்ப குழந்தைங்களை பார்த்தா அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். குழந்தைங்கள தான் பார்த்தா இப்படி கூட என்னால் அவனை வச்சுருக்க முடியாது. கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிருவான். கீழே இறக்கிட்டு சரி நான் வேறு மாதிரி அவனுக்கு விளையாட்டு காட்டலான்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு விளையாட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் விளையாடுறதுக்காக. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அவனுக்கு பிடிச்ச அந்த கர்ச்சீஃப் ரொம்ப பிடிக்கும், அவனோடது அது. அதனால் அதை வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தேன். நல்லா விளையாடுவான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஆக்டிவாக நல்லா விளையாடுவான். நம்மளுக்கு தான் எனர்ஜி பத்தாது அவன் கூட விளையாடுறதுக்கு. அவனோட எல்லாமே அந்த கர்ச்சீஃபை எப்படி பிடுங்கணுன்றதில் மட்டும்தான் அவனோட மைண்டே இருக்கும். என்ன பண்ணாலும் உடனே இன்னொரு பாப்பா வந்து கொடுங்க நான் பார்க்குறேன், என் கூட விளையாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவன் எப்படிலாம் அதை பிடுங்கலான்னு சொல்லிட்டு தான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவங்க அக்காவை வேறு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவள் எடுத்த உடனே இப்போ அங்கே போய் ஒரே அமக்கலாம். அவள் கூட ரொம்ப மிங்கிள். அவள் எங்கன்னா எழுந்து போனால் கூட பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பான். இப்படியே தான் இந்த ஒரு கர்ச்சீஃபை வச்சு தான் கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 20 நிமிஷமாவது அவன் விளையாடுவான். அவ்வளோ கோவம் வரும் அவனுக்கு. அவன் பொருளை யாருன்னா எடுத்துட்டாங்கன்னா அவன் பொருளை மட்டும் யாரும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அது அவன் ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சோடனே துடைக்கிற கர்ச்சீஃப். அதுக்கு தான் இவ்வளோ அமக்கலம் பாருங்கள். கீழெல்லாம் விழுந்து பெல்ட் அடித்து எவ்வளோ அமக்கலம் பாருங்கள். விழுந்ததை கூட தெரியாத அளவுக்கு அவருக்கு அவ்வளோ. நம்ம தான் பதறுவோம். அவர் திருப்பி எழுந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடுவார். எப்பவும் போல் ஆக்டிவாக. கொஞ்சம் கூட அந்த விழுந்து தடமே தெரியாத அளவுக்கு விளையாடுவார். பார்த்துக்கிட்டே இருப்பான். அது எந்த டைமில் கரெக்டாக அந்த கர்ச்சீஃபை பிடுங்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பான். நம்மளுக்கு தான் எனர்ஜி பத்தாது அவன் கூட விளையாடுறதுக்கு. அவன் நல்லா ஃபுல் எனர்ஜியாக இருப்பான். இன்றைக்கி எல்லாம் விளையாட சொன்னால் கூட விளையாடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கேப் விடுவான். திருப்பி ஒரு 20 மினிட்ஸ்க்கு திருப்பி அதே ஆக்டிவேஷனோடவே இருப்பான். அதான் விளையாடிக்கிட்டே இருப்பான் பாப்பா கூட. ரொம்ப நல்லா விளையாடுவான். நம்மளுக்கு பொழுது போகிறதே தெரியாது. நம்மளுக்கு என்ன டைம் ஆகுதுன்னு நம்மளுக்கே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பான் அவன். நம்மளுக்கு தான் ஐயோ டைம் ஆகிடுச்சு. அப்புறமா நம்ம விளையாடி முடிச்ச பிறகு தான் ஐயோ டைம் ஆகிடுச்சு போல இருக்குது. இவன் கூட விளையாடுறதுல நம்மளுக்கு டைம் போனதே தெரியல. நம்ம தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் 7 o'clock அவனோட டின்னர் முடிச்சிருவான். அதனால் ஃபுல்லாக ஆக்டிவாக விளையாட ஆரம்பிச்சிருவான். நான் ஏன் அவனை தொட்டிருக்கேன்னா அவன் அந்த மாதிரி உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலை மடக்கி உட்கார சொன்னேன். உடனே என் கூட ஒரு விளையாட்டு. அவன் கூட இப்படியே தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். மார்னிங் இதே மாதிரி விளையாடுவான். காலையில் எழுந்த உடனே சேம் இதே விளையாட்டு விளையாடிக்கிட்டே தான் இருப்பான் அவன். அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவனை படுக்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மசாஜ் மாதிரி அவனுக்கு கொடுக்குறது ரொம்ப லைக் பண்ணுவான். ரொம்ப விளையாடுவான் அந்த மாதிரி அவன் திருப்பி அவன் என்ன தான் விளையாண்டாலும் அந்த கர்ச்சீஃப் கிட்டேயே தான் அவனோட கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்போ கொடுக்கலாம், இல்லை நம்ம எப்போ பிடுங்கலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியாக அவன் தான் ஜெயிப்பான். அதில் கொடுத்துருமா, அவன் விடுறதா இல்லைன்னு நான் சொல்லணுன்னே எங்கள் பாப்பாவும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிண்டுக்கு வந்து மெடிசன் கொடுக்குற டைம் ஆகிடுச்சு. நைட்டு எப்போவுமே காலையில் நைட்டு அவனோட விட்டமின் சிரப்பும் அந்த ஒமேகான்னு சொல்லிட்டு அந்த சிரப்பும் கொடுத்துருவோம். மற்ற இந்த சிரப் தான் அவனுக்கு டெய்லி நைட்டில் கொடுக்கறது. பட் எனக்கு தெரிஞ்சு மீதி ஷிட்ஸு யாரும் இந்த குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் இவன் ரொம்ப 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 நல்ல பையன். நம்ம மெடிசனுக்கு வந்து அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. எந்த மெடிசன் இதுன்னு கிடையாது. எந்த மெடிசனாக இருந்தாலும் நம்ம சிண்டுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவனை ஃபோர்ஸ் பண்ணி அமக்கலம் பண்ணிலாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அழகாக குடிச்சிடுவான். பாருங்கள், சிண்டுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சிண்டுவோடது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர்